இருக்குதுங்க. சேலம் மாவட்டத்திலேருந்து வரேன். குமரபாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமங்க. நான் விவசாய குடும்பத்தில் வந்து பிறந்துட்டு பொறியியல் இன்ஜினியர் வந்து படிச்சுட்டு கல்லூரியில் வந்து ஒரு 20 ஆண்டுகள் வந்து வேலை செஞ்சுட்டு இயற்கை விவசாயத்தில் ஈடுபாடு வந்து அதிகமானதுனால இயற்கை விவசாயத்தை அந்த ஆர்கானிக் விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் வேறுபாடு தெரியாமல் பல குழப்பங்களுக்கு இடையில வந்து இயற்கை விவசாயம் தான் பெட்டர் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துச்சு. அதனால எல்லாத்துக்கும் வந்து அந்த உணவு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகளை வந்து ஒன்றிணைக்கிறதுக்காக வந்து முயற்சி எடுக்கும் பொழுது தான் அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய திட்டங்கள் சரியான முறையில் போய் விவசாயிகளுக்கே சேரலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஒரு குழு வந்து ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து மரத்துல இருந்து வரக்கூடிய பொருளே நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து 2021 முதலாக விவசாயத்துக்கு தனியாக பட்ஜெட் போடும்போது என்னுடைய கோரிக்கையை நான் வந்து வச்சிருந்தேன். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறது வந்து அரசாங்கம் வந்து இலவசமா எப்படி செய்யறது, அதாவது பணமே செலவு பண்ணாமலுக்கு எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம ராமகிருஷ்ண ஐயா மூலமா வந்து அதை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்கு வந்து 5 ஆண்டுகளா வந்து இந்த வேலைகள் வந்து எப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறத கவனிச்சுட்டு தான் இருக்க முடியுது. ஆனா எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறது நீங்க அவர் மூலமா முன்னாலே இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இது மாநில அரசுக்கு வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன் இந்த விஷயத்து மூலமா. அடுத்தது வந்து விவசாய நிலங்கள்ல வந்து இருக்கக்கூடிய சந்தன மரத்தை வந்து விவசாயி வெட்டுறதுக்கு வழி இல்லாம இருக்குது அப்படிங்கிறத எடுத்துட்டு இப்போ மத்திய அரசு கொண்டு போயிருக்கிறோம். அதுக்கு வந்து இப்போ இந்த பட்ஜெட்ல வந்து நிதியமைச்சர் வந்து நிதி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அது வந்து தனியாக வந்து விவசாயிகள் வந்து வெட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் நெருங்கிட்டோம் ஒரு 99%. இது போல அரசுகிட்ட வந்து எப்படி அணுகிறங்கிற ஒரு விஷயத்தை இப்போதான் நான் வந்து கற்றுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறையா வந்து இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது. அதனால வந்து நம்ம சிறகுகள் வந்து எப்படி வீதிக்கு வீதி வந்து அவங்களுடைய மரத்தை வந்து நட்டு சுத்தமான காற்றை வந்து கொடுத்துக்கிட்டு குளிர்ச்சியை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்துருக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் வந்து இணைச்சி ஒவ்வொருத்தருடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத வந்து அது மூலமாக தினம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து போடணும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்த்து கேட்டுருக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சிறுவர்களுக்கும் நன்றி. இங்கே கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.